உங்களோட வீட்டு கிச்சன் சைட்ல நீங்க பெரிய பெரிய கண்ணாடி வச்சிருக்கீங்களா? அப்படி இருந்தா கண்ணாடிகள் இம்மிடியட்டா ரிமூவ் பண்ணுங்க. வணக்கம், நான் சத்யசீலன் பேசுறேன். ஓகே, இப்ப கிச்சன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபயர் எலமெண்ட், வாட்டர் எலமெண்ட் அங்கே நிறைஞ்சு இருக்கிற ஒரு இடம். பட் சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல வந்து அழகான கண்ணாடிகள் வைக்கிறாங்க ஒரு ஃபேன்சிக்கு. ஓகேயா? பட் கண்ணாடி மூலியமா என்ன நடக்கும்னா மல்டிபிள்ஸ் பண்ணும். அதாவது ஒரு பொருளை வந்து மல்டிபிளா பண்ற சக்திகள் கண்ணாடிக்கு இருக்கு. சரியா? அடுத்தது கிச்சன் டைரக்ஷன் பார்க்க போனா சவுத் ஈஸ்ட் தான் பெஸ்ட் டைரக்ஷன் சொல்லுவாங்க, ஏன்னா ஃபயர் எலமெண்ட். ஓகேயா? இப்ப கிச்சன்ல பார்க்க போனா கண்ணாடி இருக்கக்கூடாது. அப்ப கிச்சன்ல நம்ம கண்ணாடி வைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த வீட்டோட பிரேட் வின்னர்னு சொல்லுவோம். இப்ப வீட்டோட பிரேட் வின்னர்னு யாரை சொல்றேன்னா வீட்டுக்கு சம்பாரிச்சு போடுறவங்க. ஓகே, அது கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஓகே, ஸோ வீட்டோட பிரேக் வின்னருக்கு நிறைய பேட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, உயிர் போகிற சான்சஸ் வெரி ஹை. ஓகே, ஸோ உங்களோட கிச்சன் ஏரியாவில் அப்படி கண்ணாடிகள் இருந்தால், அது சின்ன கண்ணாடியோ பெரிய கண்ணாடியோ, கண்ணாடி வச்சிங்கன்னா அங்கே உள்ள அந்த ஃபயர் எலமெண்ட், அந்த கிச்சன் ஸ்டஃப்பில் வந்து நெருப்பு பற்ற வைப்பீங்களே, அந்த நெருப்பு வந்து பல மடங்கு அந்த கண்ணாடியில் கிரியேட் பண்ணி உங்கள் வீட்டு பிரேக் வின்னருக்கும் ஆபத்தை கொடுக்கும், உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் ஆபத்து கொடுக்கும். சரியா? ஸோ இதை நீங்கள் தவிர்த்துருங்க. முடிஞ்சா கிச்சனில் கண்ணாடி வைக்காதீங்க. இந்த மெசேஜ் தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஓகேயா? அதோட ரொம்ப முக்கியமானது, இந்த நெருப்போ இந்த தண்ணியும் ஆப்போசிட்டா ஃபேஸிங் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இங்க வந்து ஸ்டஃப் இருக்குன்னா, அந்த ஆப்போசிட்ல வந்து தண்ணி சிங்கிலாம் இருக்கக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை நிறைய வரும். அதையும் நீங்க கவனமா பார்த்துக்குங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிளாக்கேஜ் மாதிரி பில்லர் வைக்கணும். ஓகேயா? இப்போ என்னோட ஸ்டஃப் இங்க இருக்குன்னா அந்த சைடு தான் என்னோட தண்ணி இருக்கு. ஸோ அந்த ஸ்டஃப்பும் அந்த நெருப்பும் அந்த தண்ணியும் மோதிக்கல. ஓகேயா? கிளாஷ் பண்ணாம இருக்கு. ஸோ அதே வேலையில கண்ணாடியும் இல்லை, கண்ணாடி வைக்கக்கூடாது. ஸோ மறந்துடாதீங்க, கிச்சன் ஜோன்ல கண்டிப்பா கண்ணாடிகள் இருக்கக்கூடாது. அப்படி கண்ணாடிகள் இருந்தா வீட்டில் உள்ள பிரேக் வின்னருக்கும் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பெரிய ஆபத்துகள் வரும், ஆக்சிடென்ட்ஸ். மறந்துடாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. யார் யார் உங்களில் ஒன்று HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையும் போது வாங்கி பாய்ங்க. இந்த கிறிஸ்டல் வாட்டர் மூலிமா 18 பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதில் நம்பர் 1 என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அது ரிமூவ் பண்ணும். இரண்டாவது, நம்ம வந்து பாடி ஸ்ப்ரேயை அந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கும் போது இதில் இருக்கிற கிறிஸ்டல் வாட்டர் நான் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது பாடி ஸ்ப்ரே, நம்ம பாடியில் டெய்லி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள ஒரு சக்தி வரும், பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப ஹைப்பராக இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, வேலை சுறுசுறுப்பாக இருக்கும், பிள்ளைங்க படிக்குங்க, சுறுசுறுப்பாக படிக்குங்க, அவங்களோட எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களும் ரொம்ப ஆக்டிவாக சூப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ யார் ஒன்றும் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையோ பாய்ங்க. எப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்காக இருந்தாலும், எப்படிப்பட்ட நெகட்டிவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்கள் ஜோனியை க்ளீனாக வச்சுருக்கும். நீங்களும் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க, பீஸ் அண்ட் கம்னு சொல்லுவோம். ஸோ யார் ஒன்றும் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையோ தாராளமாக வாங்கி பாய்ங்க. உங்களுக்கு டிக்டாக்ல கிடைக்கும், உங்களுக்கு என்னோட 25 வெண்டர்ஸ் கிட்ட இருந்து கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நேராக எங்கள் கம்பெனியில் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட நம்பர் 96 291 2273. 96 291 நான் சத்யசீலன் நமச்சிவாய. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.